இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்டகரைஸ் பண்றப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நம்ம சோ முன்னாடி பண்றதுதான் கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னா பேங்க் ஃபீஸ் இருக்க ஒரு என்ட்ரியை நம்ம புக்ஸுக்கு அட்மிட் பண்ணலாம். நம்ம ஒரு என்ட்ரியை ரெக்கார்ட் பண்றோம் புக்ஸ்ல, சரிங்களா? அது வந்துட்டு பிஎன்எல் அஃபெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த 4 மினிட் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி வச்சு பாத்துருவோம். அமௌண்ட் வெளியே போயிருக்கு அப்படின்னா வந்துட்டு இங்க மோஸ்ட் லைக்லி வெண்டார் நேம் தான் இங்க வரும். யாருக்கு பே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெண்டார் நேம்னும் சொல்லலாம், அது பேயினும் சொல்லலாம். ஸோ பேய் நேம் என்னன்னு கேட்டா யூஸ்வலா வந்துட்டு இப்போ வெண்டார் நேம்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம சப்ளையர் சொல்ற வெண்டார்னு சொல்லிட்டு, பேய் நேம்னா வந்துட்டு யாருக்கு வந்திருக்கு இல்லை யாருக்கு போயிருக்கு அப்படின்ட்டு அமௌண்ட் யாருக்கு போயிருக்கு வந்திருக்கு சொல்லிட்டு ஒரு கிராஸ் டேர்ம் பேய் நேம்ங்கிறது. இப்போ நம்ம வந்து இன்னும் அதை இன்னும் பிரிக்கி சொல்லணும் அப்படின்னா வெண்டார் நேம்னு சொல்லலாம், இல்ல வந்துட்டு கஸ்டமர் நேம்னு சொல்லலாம். போட்டல ரெக்கார்டிங் செக் பண்ணி போட்டிருக்குமான்னு சொல்லிட்டு சோ நம்ம கிளைண்ட பொறுத்து ஆக்சுவலா மாறும். பட் ஆனா ரொம்ப ப்ராடர் சென்ஸ் படி பாக்குறப்போ வெண்டார் நேம் இல்லாம நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நேம் நீங்க வந்து அங்க போட்டே ஆகணும், ரைட்டுங்களா? என்ன போறோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த நேம் வந்துருக்கு உங்களுக்கு இப்போ, ரைட்டுங்களா? யூஏ இன்ஃபிளைட் வந்திருக்கு, இன்ஃபிளோ கிரெடிட்னு சொல்லிட்டு. இது வந்து மோஸ்ட் லைக்லி யூஏனா வந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருக்கு யூஎஸ்ல, அந்த கம்பெனி தான் இருக்கும். அந்த ஃபிளைட்டை புக் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. இப்போ ஃபிளைட்டும் நமக்கு டக்குன்னு தெரிஞ்சு நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல போயிட்டு ஏர்ஃபேர்ல போட போறோம்னு சொல்லிட்டு லெட்ஸே வந்துட்டு இங்க வேற ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு சர்க்கிள் கேன்னு வச்சுக்கலாம். சர்க்கிள் கேன்னு ஒண்ணு இங்க இருக்கு நரேஷன்ல, இந்த இடம் இருக்கு இல்லையா? இது நம்ம நரேஷன் சொல்லலாம், பேங்க் மெமோ சொல்லலாம், பேங்க் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். கிளைண்ட் ஆல்வேஸ் பண்ணிருப்பாங்க ப்ளீஸ் ஃபைண்ட் இன் பேங்க் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, சில அமௌண்ட் மட்டும் சொல்லுவாங்க. நம்ம நான் பேசுறப்ப நரேஷன் சொல்லுவேன், டைரி நரேஷன் தான் இருக்கும். பேங்க்ல வந்து பர்டிகுலர்ஸ் இருக்கும் இல்லையா, அதான். சோ இதுக்கு பேர் பர்டிகுலர்ஸ் சொல்லலாம், பேங்க் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம், இல்ல நரேஷன் சொல்லலாம், இல்ல மெமோன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலுமே அல்டிமேட்டா அந்த பேங்க் வந்துட்டு சில இன்புட்ஸ் தராங்க, இது எங்க நீங்க பே பண்ணீங்க அப்படி இன்புட்ஸ் தராங்க. அந்த இடத்துக்கு 4 டிஃபரெண்ட் சொல்ல முடியும் நம்ம போயிட்டு. இப்போ சர்க்கிள் கேன் இருக்கு அப்படின்னா நம்ம ஒண்ணு கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சர்க்கிள் கேன் சொல்லிட்டு. அதுக்கு சரி கூகுள் பண்ணி தெரிஞ்சாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்டோர்னு சொல்லிட்டு. ஜென்ரலா ஃபுட்டை வந்து எல்லாமே வந்து மீல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அங்கதான் போடுவாங்க. சில பேர் வந்து நெட்வொர்க்கிங்ல போடுவாங்க போயிட்டு, என்ன வேணா போடலாம். ஆனா அந்த வெண்டாருக்கு வந்துட்டு என்ன பழசு கேட்டகரைஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம கேட்டகரைஸ் பண்றப்ப வெண்டார் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மட்டும் தான் நமக்கு அது தெரியும். இப்படி வெண்டாருமே நீங்க போடவே இல்லை, நீங்க மீல்ஸ் போட்டே வந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு அதே நேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது எங்க போடணும்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பண்ணணும்னா ஹார்ட்வே பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணிட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு அந்த பேங்க் செலக்ட் பண்ணி நம்ம ஃபில்டர்ல போடுறோம் போயிட்டு நம்ம அங்கவே போடணும் போயிட்டு. பட் அதுக்கு பதிலாக வெண்டார் நேம் போட்டுட்டீங்கன்னா சைமல்டேனியஸா டேப் பண்ணி வச்சுட்டு இங்க வந்துட்டு வெண்டார் இருக்கு இல்லையா, வெண்டார்ங்கிற ஒரு மெனு இருக்குல்ல, அது வச்சுட்டீங்கன்னா அங்க போயிட்டு யூஏ இல்ல யுனைடெட் ஏர்லைன்ஸ் கூட டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு என்ன கேட்டகரைஸ் பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நம்ம இந்த கேட்டகரைஸ் பண்றதுக்காக மட்டும்தான் வெண்டார் நேம் போடுறோமானா இல்ல, ஒரு ப்ராப்பரான புக்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அது வெண்டார் நேம்ங்கிறது வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டட் குடோட செக்டர் நம்ம வந்து போட்டாலும், சரிங்களா? இப்போ அமௌண்ட் வெளியே போகுது அப்படின்னா இங்க கஸ்டமர் நேம் வந்து இங்க நம்ம அமௌண்ட் உள்ள வருது அப்படின்னா கஸ்டமர் நேம் நம்ம இங்க போடுவோம். பட் சில சமயம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா filter all the money in checking account. இப்ப இங்க பாருங்க, இப்படி ஃபுல்லா ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும், ஃபெட் ஒயர் கிரெடிட் வந்துட்டு இருக்கும் ஃபுல்லா. இது என்னன்னா யாரெல்லாம் இந்த கஸ்டமருக்கு பே பண்றாங்களோ அது பேங்க்ல போய் இன்கமா போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லா நமக்கு, சரிங்களா? நம்ம வந்து இன்னொரு கஸ்டமர் நமக்கு தெரியாது நமக்கு. அது எப்படி ஆன் கைண்ட் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா they will have their own software, அது ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க ஃபுல்லா. நமக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் நேம் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது கிளைண்ட பொறுத்து மாறும். சில கிளைண்ட் வந்துட்டு புக்ஸ்லயே வந்துட்டு ஒவ்வொரு என்ட்ரிக்குமே யார் கஸ்டமரு
அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் அதெல்லாம் வேண்டாம், நீங்க எனக்கு புக்ஸ் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கஸ்டமர் நேம் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க போடுவீங்க, கஸ்டமர் நேம் டைப் பண்ணுவீங்க, உங்க ஏதோ சம்திங் நேம் போடுவீங்க. பட் அது வந்து ஒரு 10 லைன்ல 2 3 தான் அப்படி இருக்கும். மெஜாரிட்டி கம்மி தான் இருக்கும். மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு காமனான நேம் ஃபெட்வைன்னு இருக்கு பாத்தீங்களா, இதையே வச்சுக்கோங்க போய் கஸ்டமர் நேம் இங்க போயிட்டு. ஸோ ஃபெட்வைல இருந்து வர எல்லா என்ட்ரிஸுமே ஃபுல்லா ஒரே ஆக்சுவலா ஃபெட்வைல வந்துட்டு ஒரு மோஸ்ட் கஸ்டமரா இருக்காது, அந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். சரிங்களா? ஸோ அங்க இருந்து ஒரு அமௌண்ட் எல்லாம் ஃபுல்லா ஜஸ்ட் ஒரு நம்ம ஈஸி ட்ராக்கிங் பர்பஸ்க்காக வந்துட்டு ஃபெட்வைன்னு நாங்க போட்டுக்கிறோம். வேற ஃபெட்வைல் இஸ் ஆன் ஏலியன் கஸ்டமர், அது ஒரு மிடில்மேன் மாதிரி ஆக்சுவலா. சரிங்களா? இப்போ அமௌண்ட் வந்து வெளியே போறப்போ உங்களுக்கு டீஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கும், நீங்க ஏதோ செலவுக்காக பே பண்ணிருப்பீங்க, எக்ஸ்பென்ஸ்ல போட போறோம்னு சொல்லிட்டு. இப்போ அமௌண்ட் உள்ள வருது இல்லையா, அதை வந்து ரெண்டா பார்க்க முடியும். ஒண்ணு வந்துட்டு நமக்கு அதுல 3ஆ பார்க்க முடியும். ஒண்ணு வந்துட்டு நமக்கு சேல்ஸ் இன்கமா இருக்கலாம். அதாவது ஒருத்தவங்க நமக்கு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வித்திருக்கோம், நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணதுனால அமௌண்ட் உள்ள வந்திருக்கு, அதுவுமே டெபாசிட் சைட்ல இருக்கலாம். அடுத்து வந்துட்டு லோனோ இல்ல ஷேர் ஹோல்டர் கான்ட்ரிபியூஷனாவும் இருக்கலாம். ஓனர் பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் இங்க அமைச்சிருந்திருப்பாரு சில சமயங்கள்ல. ஏன்னா பிசினஸ் பண்றதுக்கு கேபிட்டல் தேவைப்பட்டிருக்கும், அதனால அமைச்சிருந்திருப்பாரு. சோ நீங்க வர எல்லா அமௌண்ட்டையுமே சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நேச்சரை பார்த்து இப்ப இது பாருங்க வேர்டிங்ஸ் மாறி இருக்கு, இதுதான் ஒரு மாதிரி இருக்கு. ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு இருக்கு. அவன் பர்சனல் அக்கௌண்ட் நீங்க மாத்திருக்கான், ரூல் வச்சிருக்கா அவன கான்ட்ரிபியூஷன் நீங்க அது சொல்றது கூடாது. ரைட்டுங்களா? அடுத்து லோன் வாங்கிக்கலாம். சோ அந்த பேங்க்ல இருந்து அமௌண்ட் உள்ள வந்துக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா. ஸோ லோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க, ஒண்ணு அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏன்னா ஒன்னா சில சமயங்கள்ல வந்துட்டு பேங்க்லயும் படிப்பீங்க, அமேசான்ல பண்ணிருப்பீங்க, ஒரு ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் ஆகுறப்போ ஓடிபி போடுற ஹாப்பி போடாம இருந்திருக்கும். ஸோ பேங்க் அமௌண்ட் எப்படி ஜிபே பொறுத்தவரைக்கும் பார்த்துருப்பீங்க, ஜிபே ஆகிறப்போ அமௌண்ட் வெளியே போயிருந்திருக்கும், அதே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்காது. ஸோ அதே அமௌண்ட் திரும்ப வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நிறைய சில பாக்குறப்போ வெளியே போன அமௌண்ட் உள்ள வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க வெளியே போனப்போ அந்த எந்த எக்ஸ்பென்ஸ்ல போட்டீங்களோ, இப்போ லெட்ஸே வந்துட்டு யூஆர் ட்ரைங் டு பை சம் ஆஃபீஸ் சப்ளைஸ், ஃபுட் வாங்கிட்டீங்க, ஆஃபீஸ்ல வாங்கினீங்க, ஆஃபீஸ் சப்ளைஸ் வந்து வெளியே போன அமௌண்ட் வந்துட்டு கேஎஃப்சின்னு வச்சுக்கலாம். ஸோ மீல்ஸ்ல நீங்க போட்டிருப்பீங்க. இப்போ உள்ள வந்த அமௌண்ட் கேஎஃப்சி இருக்கு அப்படின்னா 90% வந்து நமக்கு அவங்க கஸ்டமரா இருக்க மாட்டான். எப்பயாவது கஸ்டமரா இருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க கிராசரி ஸ்டோர்னா இருக்கலாம் எப்படி இருக்கு, பட் ஆனா கஸ்டமரா இருக்காது. அங்க கேஎஃப்சி இன்கம்ல வந்து என்ன மீனிங்னா, உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரிவர்ட் ஆயிடுச்சு, பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கும், திரும்ப வந்துருக்கு. ஸோ நீங்க அந்த அமௌண்ட் கொண்டு போய் இன்கம்ல போடக்கூடாது. அதை வந்துட்டு ஒரிஜினல் எக்ஸ்பென்ஸ் எந்த ஹெட்ல போட்டிருந்தீங்களோ, ஒரிஜினல் கேஎஃப்சிக்கு போட்டிருக்கோம், மீல்ஸ் என்டர்டைன்மெண்ட்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட்டையும் போயிட்டு அதே ஹெட்ல தான் போடுவோம். ஸோ ரெண்டா ஃபைவ் பண்ணிக்கலாம். இது ஒரு காரணம். சில சமயம் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிருப்பீங்க, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல, கேன்சல் பண்ணிருப்பீங்க போயிட்டீங்க. சோ நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க, கூட்ஸ் நீங்க ரிட்டர்ன் பண்றப்ப என்ன ஆகும், ரீஃபண்ட் ஆகும் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா. சோ அங்கேயும் வந்துட்டு ஸ்பெண்ட் அமௌண்ட் எந்த கேட்டகரியில போட்டீங்களோ திரும்ப ரீஃபண்ட் வாங்குறப்போ வர அமௌண்ட் அதே கேட்டகரியிலே போட்டீங்கன்னா, லெட்ஸே வந்து மீல்ஸ் இருக்கும், $10 வந்துட்டு செக் வாங்கியிருந்துருக்கலாம், அங்கே நம்ம வந்துட்டு ரெகுலர் ஆகிருக்கோம். ஸோ திரும்ப அங்கேயே மைனஸ் ஆகிருக்கும், அதே ஹெட்லயே போயிட்டு. ஸோ அதை எடுத்து பார்க்கறப்போ மீல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா ஜீரோவா இருந்திருக்கும் ஃபுல்லா எஃபெக்ட். சரிங்களா? இந்த டெபாசிட்ஸ் இதுதான். இப்ப பே நேம் இதை நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்ம அடுத்து வந்து ஸ்பெண்ட் ஒரு ஐட்டம். இப்போ நம்ம கேட்டகரைஸ் பண்றோம்ல, நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னா டிஃபால்ட்டா இது மட்டும் தான் கிடையாது மீனிங். ஆக்சுவலா இதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணலாம், இதை வச்சு பண்ணலாம், இதை வச்சு பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் டினாமினேஷன் இல்ல, டெர்மினாலஜி சேக்குக்கு அவங்க ஒரு கேட்டகரைஸ் பண்றதை வந்துட்டு ஏதாவது 4 ஆப்ஷன்ஸ், அதுல ஒரு ஆப்ஷன் அவன் பேர் வந்து கேட்டகரைஸ்னே வச்சிருக்கான், அவ்வளவுதான். நீங்க அதுக்கு இது மட்டும் கேட்டகரைஸ், இதெல்லாம் வந்து வேற வச்சுக்க வேண்டாம். ஸோ இது 4மே கேட்டகரைஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இப்ப கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க போயிட்டு வெண்டார் நேமோ, அது என்ன ஹெட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் இல்ல மீல்ஸ் கேஸ் எங்கவோ நீங்க அதை போட போறீங்க, போட்டு கேட்டகரைஸ் பண்ண போறீங்க. ரைட்டுங்களா? இது பேசிக்கான கேட்டகரைசேஷன். அடுத்து வந்துட்டு மேட்ச்னு இருக்கு. மேட்ச்னா என்ன அப்படின்னா, 2 விதமான மேட்ச்
ரெண்டு சுச்சுவேஷன் வந்து மேட்ச் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒண்ணு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ இப்ப நான் வந்து உங்களுக்கு பே பண்ணணும். சரிங்களா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ல பே பண்ணலாம். வச்சு நான் வந்து செக்கா இஷ்யூ பண்றேன் உங்களுக்கு. நான் என்ன பண்ணலாம்னா, செக்கை எடுத்து நான் எழுதி உங்களுக்கு இஷ்யூ பண்ணலாம். போட்டு உங்ககிட்ட தரலாம். ஆனா QuickBooksல ஆப்ஷன் இருக்கு. செக் பிரிண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. நீங்க அதுல போயிட்டு டேட் ஆஃப் செக், உங்க நேம், ஏன்னா உங்க நேம் வந்து டிஃபால்ட்டா அதுலயே இருக்கும். நீங்க சப்ளையர்னால வந்துட்டு உங்க நேம் அதுலயே இருக்கும் கோபிகான்னு சொல்லிட்டு. ஸோ நேம் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் போட்டு பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா செக் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். இப்படி பிரிண்ட் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க செக் ஒருத்தருக்கு கொடுக்க போறீங்க, எங்கேயாவது என்ட்ரி தானே. QuickBooks என்ன பண்ணும், அது என்ட்ரியா போஸ்ட் பண்ணிடும் போயிட்டு. செக் லெட்ஸே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜூலை அன்னைக்கு செக் பிரிண்ட் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணுவோம், அது ஃபர்ஸ்ட் ஜூலை அன்னைக்கு வந்துட்டு என்ட்ரியா போஸ்டே பண்ணிடும். செக் இஷ்யூ டு கோபிகான்னு சொல்லிட்டு. லெட்ஸே வந்துட்டு உங்களுக்கு வந்து மேபி நீங்க ஒரு கிராசரி சப்ளை தான் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா ஆஃபீஸ் சப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு உங்க நேம் வச்சு இந்த என்ட்ரி அதுவா வந்து போட்டுக்கணும் ஃபுல்லா. நீங்க என்ன பண்ணுவீங்க, செக் வாங்கிட்டு போயிட்டு பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ணுவீங்க போயிட்டு. கரெக்டா அதை வந்துட்டு இன்னைக்கே பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம். ஸோ லெட்ஸே ஒரு 10th அன்னைக்கு அவங்க பண்றாங்க, 10th அன்னைக்கு பேங்க் ப்ரெசென்ட் பண்றாங்க போயிட்டு. அப்போ 10th என்ன ஆகும்னா, அப்பதான் வந்துட்டு பேங்க் என்ன பண்ணுவான், என் பேங்க்ல வந்து அக்கௌண்ட்டை டெடெக்ட் பண்ணுவான். கரெக்டா? அது சொல்றது புரியல உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா. சோ இப்ப என்ன ஆகும், என் பேங்க் பாக்குறப்போ 10th அன்னைக்கு வந்துட்டு அமௌண்ட் வெளியே போயிருந்திருக்கும். சரிங்களா? இப்போ அந்த மணி இங்க வந்துட்டு செக் நம்பரு, செக் டிஃபால்ட்டா இங்கே பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடும். அப்புறம் அமௌண்ட் இந்த என்ட்ரி வச்சு என்ன பண்ணி சென்ஸ் பண்ணிட்டு இந்த செக் தான் இந்த என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேட்ச்னு காமிச்சிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிலது வந்து இங்க எதுவும் இல்ல, இங்க இருக்கு பாருங்க. பட் இது ப்ராப்பரான மேட்ச் கிடையாது. பட் இந்த மாதிரி காமிச்சிட்டு இருப்போம், மேட்ச் பண்ணணும்னு காமிக்கும். நீங்க போனீங்கன்னா நீங்க பிரிண்ட் பண்ண செக் இருக்குல்ல, இங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேர்னல் காமிக்குது, என்ன வார்த்தை இருக்கும் அப்படின்னா செக்குன்னு இங்க இருக்கும். செக்குன்னு போட்டு அந்த டேட் ஆஃப் செக் என்ன பண்ணிருப்பீங்க, ஜூலை ஒன்று போட்டுருப்பீங்களா, அந்த அமௌண்ட் காமிச்சிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அமௌண்ட் வந்துட்டு அந்த செக்கோட தான் வந்து கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கூட மேட்ச் பண்ணணும். வேற நீங்க மேட்ச் பண்ணாம நீங்க வந்து இந்த செக் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேட்டகரைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஒரே எண்டு 2 தடவை போஸ்ட் ஆகிடும். ஏன்னா QuickBooksே அதே செக் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது போஸ்ட் பண்ணிடுச்சு. என்ன ஹெட்டுக்கு ரெஸ்பெக்டிவ் ஹெட், யாருக்கு வெண்டார் நேம் எல்லாம் போஸ்ட் பண்ணிடுச்சு ஃபுல்லா. இப்போ நீ அகைன் ஒரு கேட்டகரைஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து எங்கேயும் போயிட்டு போஸ்ட் ஆகிடும். நம்ம அதனாலதான் வந்து மேட்ச் பண்றோம். மேட்ச் பண்றப்போ ஆல்ரெடி போஸ்ட் ஆன என்ட்ரி தான் இந்த என்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம், டைப் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வகையான மேட்சிங் கான்செப்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறைய இன்கம் பிளாட்ஃபார்ம், இன்கம் ஷாப் அது மாதிரி சொல்லணும் உங்களுக்கு. ஸோ இப்போ இப்போ ஒரு கிளைண்ட், ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி தே வில் யூஸ் 4 டிஃபரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஆனா சரி தனி வீடியோ கொண்டா பண்ணா பரவாயில்ல, சரியே இருக்கும், அதை அதிலே பண்ணிக்க முடியாது. மோஸ்ட் லைக்லி ஜெனரலா ஒரு ஒரு தொழில் பண்றது ஒருத்தர் அப்படின்னா அவர் 4 சாஃப்ட்வேர் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணலாம். பட் அவர் காமனா 4 யூஸ் பண்ணுவாரு. அதை பத்தி நமக்கு தெரிஞ்ச வருஷம் மேல பார்க்கலாம். ஒண்ணு வந்து QuickBooks. ஏன்னா அவர் புக்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும், அக்கௌண்டிங் எல்லாம் ப்ராப்பரா பண்ணி பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணணும், டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அதனால QuickBooks வச்சிருப்பாரு டிஃபால்ட்டாவே. அவர் வச்சிருக்க மாட்டாரு, நம்ம ஒரு வாங்கி கொடுப்போம். என்ன பண்ணா நம்ம கையில ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வாங்கி கொடுப்பாங்க மந்த்லி ஃபீ பே பண்ற மாதிரி. ஸோ இதுதான் ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். சரிங்களா? இது அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் தான். அடுத்து வந்துட்டு ஒரு ஷாப் இருக்கும். ஷாப்ல பில் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, பில் பண்றதுக்கு வந்துட்டு QuickBooksேவும் யூஸ் பண்ணலாம். இதுலயே வந்து இன்வாய்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜெனரிக்கான சாஃப்ட்வேர். ஜெனரிக்னா வந்து இப்போ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கடையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ டேலி உங்களுக்கு தெரியும். கரெக்டா? நீங்க நிறைய இடத்துல வாங்கிருப்பீங்களா இருக்கணும், டேலி பாத்துருக்கீங்க நிறைய இடத்துல. மாதிரி ஒரு ஃபுல் ஒயிட் ஷீட்ல வந்துட்டு ஃபுல்லா மிஷின் போட்டு ஃபில் ஆகி பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலா நீங்க அந்த பில்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டேலி தான் வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க இன்வாய்சிங் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலா. பட் நிறைய கடையில பாருங்க அவங்களுடைய டேலி வந்துட்டு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரா இருக்கும், ஆனா பில்லிங் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு டேலி அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியல. இல்லைன்னா அந்த சீப்பர் ஆப்ஷன் அவைலபிள்.
டேலி கஸ்டமைஸ் பண்ணி இதெல்லாம் பண்றது செலவாகும் ஃபுல்லா. இது பண்ணாலுமே வந்துட்டு எதிர்பார்க்க எல்லா நீட்ஸுமே அது இருக்காது. ஸோ என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. இப்போ ஹோட்டல் போறீங்க, ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா காமனா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அவன் நம்பர் அமைச்சு விடுவான், ஒரு மாதிரி பில் ஜெனரேட் ஆகும், இது வருஷம் பாஸ் பண்ணிட்டு வந்துடும் ஃபுல்லா. தட் இஸ் ஒன் சாஃப்ட்வேர், பில்லிங் சாஃப்ட்வேர் ஆக்சுவலா அது. அப்புறம் நீங்க வந்துட்டு செல்லர்ஸ் போறீங்க, அவன்கிட்ட பார்த்தா சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். அது மோஸ்ட்லி கோ ஃப்ரூகல் சொல்லிட்டு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. கோ ஃப்ரூகல் சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா கிராசரி ஸ்டோருக்குன்னே கஸ்டமைஸ் பண்ண சாஃப்ட்வேர். ஏன்னா அங்க போனீங்கன்னா 1000 ப்ராடக்ட் இருக்கும் ஃபுல்லா. ஸோ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும், இத்தனையும் ஃபுல்லா பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பிரச்சனை இருக்கு, இன்வென்டரி மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுக்குன்னே மெயின் பண்ண சாஃப்ட்வேர் தான் கோ ஃப்ரூகல்னு சொல்லிட்டு. தட் இஸ் இண்டஸ்ட்ரி வைட் சாஃப்ட்வேர் ஃபுல்லா வந்து. அடுத்து வேற என்ன நீங்க பார்க்கலாம்னா, இப்ப எங்களுக்கே பாத்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஜோஹோ இன்வெஸ்ட் மெயின்டைன் பண்றோம். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இந்தியன் கிளைண்ட்ஸ்க்கோ யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்கோ இல்ல அது நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜோஹோ இன்வாய்ஸ். ஜோஹோ சாஃப்ட்வேர் இன்வாய்ஸ் வாட்ஸ்அப் இருக்கு, நம்ம அதுல வந்துட்டு இன்வாய்ஸ் கமிஷன் லைன் ஃபுல்லா. ஆனா ஸ்டில் ஏன் எங்க மெயின்டைன் பண்றேன் நான் டேலி ஃபுல்லா. சரிங்களா? சோ ஒருத்தன் வந்துட்டு அவங்க ஓன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்லயே தாராளமா இன்வாய்ஸ் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கும் மெஜாரிட்டி. பட் ஸ்டில் தே ப்ரிஃபர் டு சூஸ் சம் அதர் சாஃப்ட்வேர். ஏன்னா they have some higher needs for customization and some other different unique needs இருக்கும். அது சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு மைகேஸ்னு ஒண்ணு இருக்கு. மைகேஸ் பாத்தீங்கன்னா லா ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லா ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் வருவாங்க. ஸோ அந்த கேஸ் தான் ஃபாலோ பண்ணணும். எங்க இருக்கு இப்போ ஹியரிங் போனோமா, எத்தனை ஹியரிங் போட்டுருக்கு நம்ம, எத்தனை தடவை நம்ம வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி ஓவரால் பில்டிங் வந்துட்டு ஈஸியா பண்ணிக்க முடியும். போயிட்டு கிக்புக்ஸ்ல போனாங்கன்னா அவங்க எழுதிட்டே கிக்புக்ல இன்னைக்கு கோட்டுக்கு போனேன், இன்னைக்கு கோட்டுக்கு போனேன், இன்னைக்கு எதாவது பண்ணேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அந்த மைகேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் கம் இன்வாய்சிங் சாஃப்ட்வேர் பட் ஒன்லி ஃபார் லா ஃபார்ம் அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர்ங்கிறப்போ கிக்புக்ஸ் இருக்கலாம், நான் சொல்ற மாதிரி ஏதோ சாஃப்ட்வேர் அவுட்டர் இருக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்துட்டு காமன் டெர்மினாலஜி பேர் பாத்தீங்கன்னா பிஓஎஸ், பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல்னா அந்த சேல் நடக்கிறப்போ அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் ஆக்சுவலா. ஸோ பிஓஎஸ்ங்கிறது ஒரு காமனான டெர்ம். இப்போ காய்ச்சல் மாத்திரைன்னு சொல்றோம், அது நிறைய இருக்கு. டோலோ ஒன் ஆஃப் த காய்ச்சல் மாத்திரை தான், கால்பான் இருக்கு. ஸோ டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல் சாஃப்ட்வேர்னா டெர்மினாலஜி. அதுல வந்துட்டு மைகேஸ், கோஃப்ரூகல், ஜோஹோ இன்வாய்ஸ், பிக் புக்ஸ் இன்வாய்ஸ் நிறைய வந்துட்டு அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு. அது ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலா. சரிங்களா? தேர்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்வாய்ஸ் போட்டாச்சு. சரியா? இன்வாய்ஸ் வந்து போட்டுருக்காங்க. இன்வாய்ஸ்க்கு இப்ப நீங்க பே பண்ணணும். நீங்க அதை எங்க பாத்துருப்பீங்கன்னா இபி யாராவது பே பண்ணிருக்கீங்க ஆன்லைன்ல? இபி கரண்ட் பில் பே பண்ணிருக்கீங்க ஆன்லைன்ல? வேற என்ன பண்ணிருக்கீங்க? ஜிபே தான் வச்சிருக்கீங்க நிறையா. ஜிபே, அமேசான் வாங்கிருக்கீங்க அமேசான்ல. ஸோ நீங்க அமேசான் அவங்களே வச்சிருக்கான். வச்சுக்கலாம், நீ பிபி வச்சுக்கலாம். பிபி பே பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா இபிஎஃப் இதுக்கு போயிடுவீங்க. போனா அங்க இன்வாய்ஸ் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் நீங்க கன்சியூம் பண்ணிருக்கீங்க போட்டு இன்வாய்ஸ் இருக்கும். அங்கேயே வந்துட்டு பேங்கிற ஆப்ஷன் இருக்கும். கரெக்டா? இப்ப பே கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே ஆன்சர்னே எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்துட்டு செலக்ட் பண்றீங்க பேன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஆட் கார்டு கொடுத்துட்டீங்க, செக் அவுட்டுக்கு போறீங்க. செக் அவுட் போறப்போ அங்க மல்டிபிள் ஆப்ஷன் காமிக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே, கேஷ், அமேசான் பே நிறைய காமிச்சிட்டு இருக்கும் ஃபுல்லா. சரிங்களா? இப்போ நீங்க வந்துட்டு கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டு செலக்ட் பண்றீங்க, கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பேங்க்னு கேட்கும். ஹெச்டிஎஃப்சி சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா கார்டு நம்பர் போடுவீங்க, கார்டு நம்பர் போடுவீங்க, பின் நம்பர் போடுவீங்க, சீரியல் நம்பர் போடுவீங்க. அந்த கார்டு நம்பர்லாம் போடுறீங்க இல்லையா ஒரு பேஜ், அந்த பேஜ் தான் வந்துட்டு they are called merchant service. ஸோ அந்த மர்ச்சன்ட் சர்வீஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிஹாஃப் ஆஃப் அமேசான் வந்துட்டு இஸ் கலெக்டிங் ஆல் த பேமெண்ட்ஸ். ஏன்னா அமேசான் ஒரு கம்பெனி, நம்ம கஸ்டமர் இருக்கும், நம்ம பே பண்றோம் இல்லையா? ஸோ பே பண்ணணும், அங்கேயும் ரீஃபண்ட் கொடுத்தீங்க அப்புறம் நமக்கே வரணும். கரெக்டா? ஆக்சுவலா எங்க இருந்து போச்சோ அங்கேயே வரணும். ஸோ இது ஒரு பெரிய டாஸ்க். இதெல்லாம்
ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அது ஃபெயிலியர் விட்டுறணும். ஃபெயிலியர் ப்ராப்பரா வந்து அது என்ன ஃபேஸிங் வந்து யாரும் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுல ஒரு பெரிய டாஸ்க் ஆக்சுவலா. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மேபி ரேசர் பென் கேள்விப்பட்டிருப்பீங்க. காமனா ஃபுல்லா அது காமனான வந்து ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் இன் இந்தியா. அடுத்து வந்துட்டு சிசி அவென்யூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மேபி அதுல பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரேர் சிசி அவென்யூ. இன்னும் வந்து பில் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, ஒரு ஆரஞ்சு கலர்ல அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நீங்க சில சமயம் இப்போ நீங்க ஈபி பில் பே பண்ண போனீங்கன்னா 4-5 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. பில் டெஸ்ட்னு இருக்கும், இல்லைன்னா வந்து ரேசர் பேர் இருக்கும். ஸோ நீங்க எது வேணா செலக்ட் பண்ணி உங்களால பே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓனர் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, ஏதோ ஒரு மோஷன் சர்வீஸ் டைப் போட்டு வச்சிருப்பான் ஜெனரலா. அந்த மோஷன் சர்வீஸ் யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா, அவன் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் இருக்கு பார்த்தீங்க, சாஃப்ட்வேர் இருக்கு பார்த்தீங்களா, அவனே சஜஸ்ட் பண்ணிருப்பான் ஜெனரலாவே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹோ இன்வாய்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா, செட்டப் பேமெண்ட்ஸ் இருக்கும். போனோம்னா ஜோஹோ வந்து யாரும் டைப் போட்டு வச்சிருக்கானோ, ரேசர் பே, சிசி அவென்யூ, பில்டர்ஸ், அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும். நான் வந்து யாரை வேணா செலக்ட் பண்ணலாம். எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். சில பேர் வந்துட்டு இன்னைக்கு ஆகிற சேல்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்துட்டு இன்னைக்கு கொடுக்க மாட்டேன், நாளைக்கு தான் கொடுப்பேன் நான். சில பேர் 3 days ஆகும் வரதுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 3 days ஆகும்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜஸ் கம்மியாக சார்ஜ் பண்ணுவான், அவங்களுக்கு 1% சார்ஜ் பண்ணுவான். இன்னையே கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா 2% சார்ஜ் பண்ணுவான். ஸோ எவ்வளவு பிக் அமௌண்ட் உங்களுக்கு வருதோ அவ்வளோ ஹையர் ஃபீஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன் ஃபுல்லா. இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்னென்ன இருக்கு அப்படின்னா, லாபேன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த லாபே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்க சாஃப்ட்வேர் நீங்க பில் பண்ணிருப்பீங்க, நீங்க அந்த பில் என்ன கஸ்டமருக்கு போயிடும். பேன் கொடுத்தான் அப்படின்னா டிஃபால்ட் லாபே தான் லேண்டிங்கே போய் நிற்க போயிடு. அங்க வந்துட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் என்டர் பண்ணி ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பே ஆகி நீங்க வந்துருக்குள்ள உங்களுக்கு. ஸோ கஸ்டமர் வில் யூஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், மோஸ்ட்லி பில் புக்ஸ் தான். அடுத்து வந்துட்டு இன்வாய்சிங் சாஃப்ட்வேர் இஸ் கால்ட் பிஓஎஸ். அடுத்தது இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு they will have a merchant service provider. அடுத்து வந்துட்டு ஃபோர்த்தா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ சேலரி தரணும், சரிங்களா? இந்தியாவிலே எடுத்துக்கலாம். இப்போ சேலரி தரணும் இந்தியாவில அப்படின்னா ECPF அப்ளிகபிள் ஆகிற கம்பெனி சொல்றேன், பிளஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ லெட்ஸே வந்துட்டு ஒரு 50K சேலரி தரணும்னு வச்சுக்கோங்க. அது ECI பிடிக்கணும், நாம பிஎஃப் பிடிக்கணும், பிளஸ் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கு, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு, உங்ககிட்ட நம்ம லெஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அது போக வந்துட்டு டிடிஎஸ் பிடிப்பாங்க. இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க ஸ்மாலா, ஸோ அது டேக்ஸால படிச்சு நம்ம கவர்மெண்ட் கட்டுறதுக்குலாம் போது டிடிஎஸ் பிடிப்பாங்க. இது வந்துட்டு டிஃபால்ட்டா பண்றது. மேபி நீங்க என்ன சொல்றீங்க, உங்க எம்ப்ளாயர்கிட்ட போயிட்டு, சார் நீங்க வந்து எனக்கு 1000 rupees லெஸ் பண்ணிட்டு பென்ஷன் ஃபண்டுக்கு பே பண்ணிடுங்க மாசம் மாசம். ஸோ எனக்கு இப்போ வந்து ஒரு சேவ் இருக்கட்டும், எனக்கு இப்போ பெர்மனண்டா இருக்கட்டும் சொல்றீங்க 1000 rupees சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, நம்ம இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடக்ஷன் தான் பண்ணிடுவாங்க ஃபுல்லா. பண்ணிட்டு இந்த ESI இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு எக்ஸலா ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு ஒருத்தருக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அவன் ESI ஃபைல் பண்ணுவான். மோஸ்ட்லி பிஎஃப் அவனே பண்ணிடுவான். ESI ஒரு கஷ்டப்படுறது அதுதான் இருப்பான் ஆக்சுவலா. அடுத்து வந்துட்டு இந்த டிடிஎஸ் ஃபைலிங் வந்துட்டு ஆடிட்டருக்கு அனுப்புவாங்க, ஆடிட்டர் ஃபைல் பண்றதுக்கு. அடுத்து இந்த பென்ஷன் ஃபண்ட் அதெல்லாம் பே பண்றதுக்கு இல்லை என்ன இருக்கும் எனக்கே தெரியல, நான் பார்த்து அந்த மாதிரி சொல்றேன். பட் அது மேபி அந்த கம்பெனியே பே பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு வெட்டார் இருப்பான், அதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்டா இப்படி போயிட்டு இருக்குல்ல. அதுக்கு பதிலா பேரோல் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. இப்போ மர்ச்சன்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, அவன் என்ன பண்றான், ஒரு பேமெண்ட் வந்து கஸ்டமர் வந்து வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குறான். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஏன் அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சா, வந்துச்சா இல்லையா, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி பண்றதுதான் அவன் வேலை. நீங்க ரீஃபண்ட் தரீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் யாருக்கு வந்துச்சோ அவனுக்கே திரும்ப கொடுத்துருவாங்க. இதுதான் அவன் வேலை ஆக்சுவலா. இது ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறோம், பட் இது தரும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபுல்லா ஃபண்ட் வரணும், வெளியே போகணும் அப்படின்னா ஃபுல்லா இதே மாதிரி தான் பியூர் சாஃப்ட்வேர் இருக்குமே. இந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு இப்போ வந்து பண்ணிடுவீங்க, அவனுடைய பேன் நம்பரு, அவனுடைய ஆதார் நம்பரு, அவனுடைய இஎஸ்ஐ அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்லாம் போர்ட்ஃபைல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் எவ்வளவு சேலரி அப்படின்னு கூட சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரே ஆஸ் பர் ரூல்ஸ் எவ்வளவு இஎஸ்ஐ, எவ்வளவு பிஎஃப், எவ்வளவு இஎஸ்ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி அந்தந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுவாகவே அனுப்பிச்சிடும் ஃபுல்லா. ஸோ அதனால இப்ப ஒருத்தர் ஆடிட்டுக்கு அனுப்புறது, இவங்களுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக அந்த பேரோல் சாஃப்ட்வேரே வந்துட்டு எல்லா ஒர்க்கும் அது பண்ணிக்கும் போயிட்டு, அது போயிட்டு ESI டிபார்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துரும், பிஎஃப்க்கு அது கொடுத்துரும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லா அது பண்ணிக்கும் போயிட்டு.
ஸோ இது வந்து நிறைய காம்படிஷன் இருக்கனால வந்துட்டு இஎஃப் என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேர் செப்பரேட் சாஃப்ட்வேர் ஃபார் ஹேண்டிலிங் ஆல் திஸ் இந்த ஒர்க் ஃபுல்லா. மோஸ்ட் லைக்லி என்ன ஃபேமஸா இருக்குன்னா கஸ்டோன்னு ஒன்று இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அவங்க ஒர்க் பண்றேன் நிறைய கெஸ்டோ போயிருந்திருப்பாங்க. இன்னொன்று ஏடிபின்னு ஒன்று இருக்கு, ஏடிபி, அது ஃபுல் ஃபார்ம்ல கிடையாது, பேரே அது ஏடிபி தான். ஸோ கஸ்டோ ஏடிபிங்கிறது தி ஆர் கால் பேரோல் சாஃப்ட்வேர் கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு எவ்வளவு சேலரி யாரு எம்ப்ளாயி பேரை ரெக்கார்ட் பண்ணி இருக்கும் ஃபுல்லா. ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவன் எடுத்து எம்ப்ளாயி எவ்வளவு பே பண்ணணும், யாரு எங்களுக்கு பே பண்ணணுமோ ஃபுல்லா வந்து அவன் பே பண்ணி விட்டுருவான். சரிங்களா? இதுதான் 4 டிஃபரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? இப்போ இன்கம் சாஃப்ட்வேர் தான் பிஓஎஸ் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? இப்போ அங்க என்ன ஆகும், டெய்லி வந்துட்டு வித்யா எவ்வளவு சேல்ஸ் பண்ணேன், ஆஃப்ரா எவ்வளவு பண்ணேன், டோக்கே எவ்வளவு பண்ணேன், இவங்க தனித்தனியா கஸ்டமர் நேம் வைஸ் போட்டு இருக்கும். லெட்ஸ் சே ஓனர் வந்து பிக்புக்ஸ்லயே வந்து கஸ்டமர் வைஸ் ரெக்கார்ட் இருக்குன்னு நினைச்சாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பிஓ சாஃப்ட்வேர்ல பாத்தீங்க அப்படின்னா பிக்புக்ஸ் கூட சிங்கிங் இன்டகிரேஷன் இருக்கும். அங்க ஒரு பட்டன் இருக்கும் சிங்க்னு சொல்லிட்டு, அது கிளிக் பண்ணாங்கன்னா அங்க போஸ்ட் ஆகிற என்ட்ரிஸ் வந்துட்டு இங்கேயே வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஃபுல்லா. அப்படியே இன்வாய்ஸ் பாத்தீங்களா, இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகி அந்த கஸ்டமர் நேம் சேல்ஸ் போயிட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்ல உட்காந்துருக்கும். இப்போ இன்கம் அள்ளி புக் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ அந்த அதே அமௌண்ட் உங்க பேங்க் உள்ள வரப்போ நீங்க திரும்பவும் வந்து கேட்டகரிஸ்ல போயிட்டு அந்த கஸ்டமர் நேம் சேல்ஸ் அப்படின்னு புக் பண்ணிட்டீங்கன்னா 2 தடவை புக் ஆயிடும். ஆல்ரெடி இன்வாய்ஸ் புக் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் நீங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 தடவை இன்கம் மேட்ச் ஆகிடும். 2 தடவை வந்து அக்கௌண்டிங் ஆகிடும் ஒரே இன்கமே. அப்போதான் என்ன பண்றோம், இப்போ என்ட்ரி ஆகி போஸ்ட் ஆயிடுச்சு. இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ல இருந்து பிக்புக்ஸ் என்ட்ரி போஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி ஆச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் அதுவாவே பேட்னு சொல்லிட்டு. ஜேர்னல் என்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, சிலமே ஜேர்னல் என்ட்ரியா காமிக்கும், சில சமயம் இன்வாய்ஸாவும் நமக்கு இங்க காமிக்கும். நம்ம அந்த இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணி மேட்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ்க்கான அமௌண்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரெக்கார்டிங் பண்றோம். சரிங்களா? சோ அதனால நம்ம வந்து மேட்சிங் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து வந்துட்டு உங்களோட பேர் சாஃப்ட்வேர் இருக்கு. என்ன பண்ணுவீங்கன்னா பேர் சாஃப்ட்வேர் போயிட்டு கோபிக்கான அமௌண்ட் போட்டுட்டு எவ்வளவு அமௌண்ட் சேலரி போட்டு நீங்க வந்து பே பண்ணிடுவீங்க. ரைட்டுங்களா? அதெல்லாம் இன்க்ரீஸ் தானே. இப்போ வந்துட்டு ஒரு சேலரி பே பண்ணணும் அப்படின்னா இஎஸ்ஐக்கு இப்போ பேபிளா வைக்கணும், பிஎஸ்க்கு பேபிளா வைக்கணும், டிடிஎஸ்க்கு பேபிள் வைக்கணும், பேங்க்ல அமௌண்ட் வெளியே போச்சு அப்படின்னா பேங்க் கிரெடிட் பண்ணணும் ஃபுல்லா. ஸோ அதுக்கு வந்து எப்படி என்ட்ரிஸ் போறதுன்னு தெரியும். சிட்டி கான்செப்ட் செட் பண்ண வேண்டியது. சரி செட் பண்ணிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்ட்ரி வந்து அதுவாகவே இங்க போஸ்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவோம், இங்க வந்துட்டு பேங்க் கிரெடிட் பண்ணி ஒரு என்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த என்ட்ரியில போயிட்டு பேங்க் டெபிட், சேலரி வந்து டெபிட், டாக்ஸ் டெபிட், எல்லாம் பேபிளா இருக்குமா பேபிளா அங்க போட்டு என்ட்ரியை போஸ்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் ரன் பண்ற பேர். ஸோ இப்போ ரன் பண்ணிட்டீங்க, பேர் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளா வச்சுக்கோங்க. ஒரு $1000 ஒருத்தங்களுக்கு பே பண்றாங்க. சரிங்களா? $100 டாக்ஸ் பிடிச்சிடுறாங்க. சரிங்களா? $900 எம்ப்ளாய்க்கு போயிடுச்சு அமௌண்ட். சரிங்களா? அப்ப என்ன இருக்கும், நீங்க பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரன் பண்ண டேட்ல இருந்து ஒரு 2 days கழிச்சு உங்க பேங்க்ல அமௌண்ட் அப்ளை நீங்க ரன் பண்றீங்கன்னா நீங்க சொல்றீங்க ப்ளீஸ் ரன் மை பேரோட சொல்லிட்டு சொல்றீங்க. நீங்க அதுக்கிட்ட அது அன்னைக்கே பண்ணாது. உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து உங்க பேங்க்கு அனுப்பணும். ஸோ அந்த பேங்க் ரெஸ்பாண்ட் பண்ணுவதுக்கு இல்லை ஹார்ட்வேர் தான் சொல்ல. பட் ஜென்ரலா 2 days ஆகும் யூஎஸ்ல பொறுத்தவரைக்கும். மண்டே என்ன பண்றாங்கன்னா புதன்கிழமை தான் அமௌண்ட் வெளியே போகும் டிஃபால்ட்டா. ஸோ நீங்க பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் 900 வெளியே போயிட்டு இருக்கும், இன்னொன்னு 100 வெளியே போயிருக்கும். அந்த 900க்கு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டோ நிறைய வார்த்தைகள் இருக்கும். அது ஒரு வார்த்தை வேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கஸ்டோன்னு போட்டு ஒரு அமௌண்ட் என்னன்னா டாக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 900 100 இருக்கு இல்லையா, அதை நீங்க அகைன் வந்துட்டு கேட்டகைஸ் பண்ண தேவையில்லை. நீங்க மேட்ச்னு போனீங்கன்னா அந்த என்ட்ரி ஃபுல்லா அந்த என்ட்ரி ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அது கூட நீங்க மேட்ச் பண்ணி வரணும் போயிட்டு. ஸோ இது ஒரு டேகிங். ஸோ நீங்க செகண்ட் டைம் கேட்டகைஸ் பண்ணாம அது இதுக்கு என்ட்ரி கூடயே வந்துட்டு இந்த இந்த உள்ள வெளியே போயிருக்க அமௌண்ட் இதுதான் வெளியே போயிருக்கு அப்படின்னு டேக் பண்றீங்க. ஸோ இதுதான் நார்மல் கேட்டகைஸ் பண்றதுக்கும் மேட்சிங் பண்றதுக்குமான டிஃபரன்ஸ். ரைட்டுங்களா? பேரோல் சாஃப்ட்வேர் இன்னொன்னு சொன்னோமோ பிஓஎஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், மர்ச்சன்ட் சர்வீஸ்க்கு
மேட்ச் வரவே வருது. ஸோ மோஸ்ட்லி மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்கம் மேட்ச் பண்ணுவோம், பேயோல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அதையும் மேட்ச் பண்ணுவோம். சில சமயங்கள் என்ன பண்ணலாம்னா QuickBooksலயே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து மாசம் மாசம் நீங்க வந்துட்டு ஆப்பிளுக்கு பே பண்ணணும் $10 வச்சுக்கலாம், சரிங்களா? QuickBooksல வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பில்ஸ்ன்னு பார்த்தோம்ல, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். நம்ம இங்க போயிட்டு எக்ஸ்பென்ஸ்ல பில்ஸ் இருக்குல்ல, இங்க போயிட்டு ஜென்ரேட் ரெக்கரிங் பில் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் ஃபார் $10 டு ஏர்டெல் வச்சுட்டீங்கன்னா எவ்ரி மந்த் 1ஆம் தேதி அன்னைக்கு பில் ரேட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லா, சரிங்களா? அப்புறம் போயிட்டு ஷெட்யூல் பேமெண்ட் ஆன் 5th ஜூலை 7th இருக்கும் ஜென்ரலாகவே. 5th அன்னைக்கு பே பண்ண சொல்றோம், 5th பே பண்ணிடுறோம், சரிங்களா? அப்போ இந்த பில் ஜென்ரேட் ஆகுறப்ப என்ன ஆகுது, அந்த என்ட்ரியை வந்து போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு கிரெடிட் ஏர்டெல் டெபிட் வந்துட்டு இந்த டெலிஃபோன் ஆன் இன்டர்நெட் சொல்லிட்டு என்ட்ரி போஸ்ட் பண்ணிடும். இப்போ நீங்க பேங்க்ல என்ட்ரி பாக்குறீங்க, பேங்க் ஃபீஸ்ல என்ட்ரி வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க மேட்ச்னு கொடுத்தீங்கன்னா இங்க பில்லே உங்களுக்கு காமிக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு பில்லு ஏர்டெல் ரேட் அமௌண்ட் காமிக்கும். ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்டு இந்த பில்லுக்கு தான் அப்படின்னு நீங்க டேக் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேட்சிங் கான்செப்ட். ஏன் வந்து மேட்ச் பண்ற கேட்டகரைஸ் பண்ணாம அப்படின்னா அந்த என்ட்ரி ஆல்ரெடி இருக்கு உள்ள, நம்ம அதனால வந்து மேட்ச் பண்றோம் போய் நம்ம, சரிங்களா? இப்ப நான் சொன்னதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் சினாரியோஸ் ஆஃப் மேட்சிங். ஒண்ணு பேரோல் இருந்து என்ட்ரி சீக் இருக்கும், அதனால நீங்க பேரோல் என்ட்ரி கேட்டகரைஸ் பண்ண மாட்டீங்க, மேட்ச் தான் பண்ணுவீங்க மோஸ்ட் லைக்லி. சில சமயங்கள் வந்து பில்ஸ் வந்துட்டு நம்ம ஆட்டோ பேமெண்ட்ல போயிட்டு இருக்கோம் QuickBooksல இருந்து, அது ரொம்ப ரேராக பெருசா போயிட்டு இருக்கோம். அப்படி இங்கே போய் 2 பேர் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்துட்டு அது கேட்டகரைஸ் பண்ண மாட்டீங்க, மேட்ச் தான் பண்ணுவீங்க. இப்போ அடுத்து வந்துட்டு தேர்ட் சினாரியோ வந்துட்டு இன்கம் மைக்ஸ்ல வரப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்வாய்ஸிங் காமிக்கும் உங்களுக்கு, இன்வாய்ஸிங் சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அது கூட நீங்க வந்து மேட்ச் பண்ணுவீங்க, ரைட்டா? இப்போ அடுத்து வந்துட்டு உங்ககிட்ட ஒரு செக்கிங் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நம்ம கரண்ட் அக்கௌண்ட் சொல்றோம் இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் யூஎஸ் செக்கிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, ஆல்சோ கால்ட் அஸ் an ஆப்ரேட்டிங் அக்கௌண்ட். ஸோ செக்கிங் வார்த்தை இருக்கும் பேங்க் எட்டுமே பாக்குறப்போ உங்ககிட்ட பேசுறப்போ ஆப்ரேட்டிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க வந்துட்டு ஆப்ரேட்டிங் இல்லைன்னு வச்சுக்கிறேன், செக்கிங் ஆர் ஆப்ரேட்டிங் ரெண்டுமே வந்து சேம் தான். ஈக்குவல் டு கரண்ட் அக்கௌண்ட் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி, சரிங்களா? ஸோ ஒரு ஜென்ரலா கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று இருக்கும், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஜென்ரலா இருக்கும், சரிங்களா? இப்போ சில சமயம் செக்கிங் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு மாத்துவாங்க. இது வந்து இன்டர் கம்பெனி டிரான்ஸ்ஃபர், நம்ம டைரியில புக் பண்ணோம் அப்படின்னா கான்ட்ராவா புக் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இங்க இருந்து வேற பேங்க்கு போயிருக்கு நம்ம கம்பெனிக்குள்ளேயே அப்படின்னா நீங்க போய் கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது, போயிட்டு ரெக்கார்டை ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுக்கணும். போய் நீங்க ட்ரான்ஸ்ஃபர்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது பேங்க் போய் கேட்கும், எந்த பேங்க்ல இருந்து எந்த பேங்க்குக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கும். அதை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீங்க போயிட்டு இருக்க, சரிங்களா? இப்போ செக்கிங் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க கார்டுக்கு பே பண்றீங்க, கிரெடிட் கார்டுக்கு மந்த்லி பே பண்ணணும்ல, அப்படி நீங்க பே பண்றீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த என்ட்ரி வந்துட்டு ரெக்கார்ட் அஸ் கிரெடிட் கார்டு பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு எந்த கார்டுக்கு பே பண்ணீங்க அப்படின்னு கார்டு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபினிஷ், அவ்வளவுதான். ஸோ இந்த 2 ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் எப்பவுமே வந்துட்டு ஒன் பேங்க் டு அனதர் பேங்க். இட் குட் பி சேவிங்ஸ் டு செக்கிங் ஆர் செக்கிங் டு சேவிங்ஸ், நிறைய இருக்கு, மணி ஃபண்ட் இருக்கு, நிறைய வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் டிஃபரெண்டா பார்க்க ஆரம்பிப்பீங்க நீங்க. பட் ஒன் பேங்க் இன்னொரு பேங்க் போயிருந்தா யூ வில் யூஸ் ரெக்கார்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் கார்டுக்கு பே பண்ணீங்கன்னா யூ வில் ரெக்கார்ட் திஸ் அஸ் an கிரெடிட் கார்டு பேமெண்ட், சரிங்களா? இப்போ நீங்க வந்துட்டு உங்களுடைய செக்கிங்ல இருந்து $1000 வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிருக்கீங்க, சரிங்களா? அஸ்யூமிங் லெட்ஸ் சே யூ ஆர் டூயிங் ஃபர்ஸ்ட் செக்கிங் அக்கௌண்ட் ஒர்க் பண்றீங்க. நீங்க செக்கிங்ல என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரெக்கார்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டு $1000 எப்ப பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? இது ஒர்க் முடிச்சிட்டீங்க. அடுத்து வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு போறீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போறீங்க. அங்க என்ன ஆகும், இங்க இருந்து வெளியே போன அமௌண்ட் கொண்டு வந்துருக்குமாங்க, கரெக்டா? சோ நீங்க அங்க போய் என்ன பண்ணணும், திரும்ப இந்த கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது, போயிட்டு அங்க சென்ஸ் நீங்க ரெக்கார்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததுனால இந்த அங்க மேட்ச் காமிச்சிட்டு இருக்கோம். நீங்க சொல்லிட்டீங்க இங்க இருந்தா அமௌண்ட் அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க, ரெக்கார்ட் போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி தானே அந்த என்ட்ரி காமிச்சிட்டு இருக்கும் போயிட்டு மேட்ச்ல. ஸோ நீங்க வந்து மேட்சிங் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, என்ட்ரி இருந்துச்சு, இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது பாருங்க,
அன்பேங்க் கிளிக் பண்ணலாம். அப்படி வந்து இங்க இருக்கு. எதனால அப்படின்னா இது வந்து கிரெடிட் கார்டு ஆக்சுவலா அது. சரிங்களா? இவங்க ஒர்க் பண்ணவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்றப்போ வந்து கார்டு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. கார்டு பண்ண என்ன பண்ணிருப்பாங்கன்னா கார்டுல போயிட்டு கேட்டகரைஸ்ன்னு கொடுத்து ஆக்சுவலி இதே அமௌண்ட் கார்டுல வந்துட்டு உள்ள வந்திருக்கு ஆக்சுவலா. அங்க வந்து அவங்க கேட்டகரைஸ்ன்னு கொடுத்து இந்த பேங்க்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ஸ் அது பண்ணிக்கிறதுனால அது அந்த பேங்க் நம்மளோட தான் அப்படிங்கிறதுனால இந்த பேங்க் வந்து பண்றப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க மாதிரி மேட்ச்னு காமிக்கும் உங்களுக்கு. மேட்ச்னா சென்ஸ் இப்போ வந்து கார்டுல போட்டு பேரிங் இருக்கு ஆக்சுவலா பேர் டு அனதர் சொல்லிட்டு நீங்க இதை ஆட் பண்ணா மட்டும் போதும். தனியா அகைன் போய் கேட்டகரைஸ் கிளிக் பண்ணி பணம் தர கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இங்கேயும் என்ட்ரி இருக்கு, அந்த பக்கமும் என்ட்ரி இருக்கு. நீங்க 2 தடவை கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா ஒரே என்ட்ரி 2 தடவை வந்து 2 பேங்க்லயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்கிங்ல $1000 போயிருக்கு, இங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுவே என்ன பண்ணும், $1000 புக் பண்ணிடும், சேல்ஸே புக் பண்ணிடும். நீங்க சேல்ஸ் இருக்க என்ட்ரியும் போயிட்டு மேட்ச் பண்ணாம கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா திரும்பவும் அகைன் $1000 இன் சேவிங்ஸ் ரெக்கார்ட் ஆகும், $1000 இன் செக்கிங்ல அகைன் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதனாலதான் இன்டர் கம்பெனி பண்றப்போ ஒரு பேங்க்ல கேட்டகரைஸ் பண்ணுவீங்க, இன்னொரு பேங்க் ரெடி பண்றப்போ வந்துட்டு மேட்ச் பண்ணுவீங்க. அது எதுல வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் போல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்க முதல்ல கேட்டகரைஸ் பண்ணும், அப்போ செக்கிங் வந்து மேட்ச் காமி இங்க பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் செக்கிங் பண்றீங்கன்னா இங்க கேட்டகரைஸ் பண்ணுவீங்க, அடுத்து சேவிங்ஸ் போறப்போ அங்க மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மேட்சிங் கான்செப்ட். இதுக்கு அடுத்தது வந்துட்டு இது சொல்லிட்டேன் 4 சொல்லிட்டேன் ஆக்சுவலா. ஐ திங்க் pretty much இது வந்து இந்த டாபிக் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. படிங்க லென்த் அதிகமாகிட்டே போயிட்டு எவ்வளோ மீனிங் போயிட்டு இருக்கு. 38 மினிட்ஸா? திங்க் பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்லியாச்சு. ரீகன்சில் வந்துட்டு 2 வழியா தனி ரெக்கார்டிங்கே பண்ணிங்க, ரீகன்சில் கேட்சலாம் வேண்டாம். இது ஒன்றும் சொல்றது ஒன்றும் இல்லை. எப்போ வெண்டார் சென்டர் ஒரு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்குவோம்.